ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 17 ஸ்லோகம் 9. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜச ஆகாரம். ஸோ சத்வ ரஜோ தமோ குணங்களை பற்றி எக்ஸ்பிளைன் செய்துவிட்டு ஸ்ரத்தையில் சாத்வீக ஸ்ரத்தை மிகவும் அவசியம் என்று சொல்லி முடிக்கும் வேளையிலே அம்மாதிரியான ஸ்ரத்தையை நீ எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, நீ சேவிக்கின்ற அந்த ஆகாரத்தின் வாயிலாக சாத்வீக ஆகாரத்தின் வாயிலாகத்தான் சாத்வீக ஸ்ரதையை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எல்லாமே மூவகைப்படுகிறதப்பா. தானம், தவம், யஞ்ஞம் எல்லாமே 3 வகைப்படுகிறது. எல்லாமே நான் மட்டும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன்ற வரிசையில இன்னைக்கு ராஜச ஆகாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஆகாரத்தை சாப்பிட்டா இதை தவிர்க்கணும், சாத்வீக ஆகாரம் நேற்று சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? கொலை மட்டும் செய்யாத காலக்கூடம் என்று சொல்லும்படி கசப்புள்ளதாகவும் சுண்ணாம்பை காட்டிலும் அதிக காரம் படைத்ததாகவும் மிக்க புளிப்புள்ளதாகவும் நொய்யை அல்லது மாவை நனைத்து செய்வதற்கு எவ்வளவு நீர் சேர்க்க வேண்டுமோ அவ்வளவு உப்பு சேர்ந்தவையாகவும் அன்றி தித்திப்பை தவிர காரம் முதலிய மற்ற ரசங்களின் நிறை உள்ளவையாகவும் எந்தெந்த ஆகாரங்கள் இருக்குமோ அவையே ரஜோகுணம் படைத்தவர்களுக்கு ருசித்தவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அதாவது உப்பு, புளிப்பு, காரம், கசப்பு, சரியா? இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அதிகமான காரம், அதிகமான புளிப்பு, அதிகமான உப்பு, அதிகமான கசப்பு, இனிப்பு மட்டும் இருக்காதாம். சரியா? இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமா போட்டு செய்யப்படுகின்ற தின்பண்டங்கள் எதுவானாலும் சரி, அது ராஜச ஆகாரத்துக்கு ராஜசம் குணம் படைத்தவர்களுக்கு அந்த மாதிரி ஆகாரம் தான் பிடிக்குமா. சரியா? ஸோ இந்த மாதிரி ஆகாரம் சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ராஜச குணம் வளரும் அப்படிங்கிறது இன்டைரக்டா நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், அதாவது எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா, அதாவது மாவை பிசைவதற்கு எவ்வளவு நீர் சேர்க்க வேண்டுமோ அவ்வளவு உப்பை சேர்ப்பாங்களாம் நம்ம சமையல்ல. சரியா? எல்லாமே அதிகம் அப்படிங்கிறதுல உப்பு மட்டும் ரொம்ப ஓவராகவே சேர்த்துட்டு போட்டுருக்காங்க. எந்தெந்த ஆகாரங்கள் இருக்குமோ அவையே ரஜோகுணம் படைத்தவர்களுக்கு. ஆகாரம் உஷ்ணமா இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நெருப்பையே வாயில் போட்டுக்கொண்டு விழுங்கி விடுவார்கள். 2வது பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே எக்ஸ்ட்ரீமா இருக்கணும். அது 2வது. சாப்பாடு சூடா சாப்பிடுறதுங்கிறது வேற, நெருப்பையே வாயில் போட்டுக்கொள்வது அப்படிங்கிறது வேற. ஸோ எந்த அளவுக்கு சூடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? உஷ்ணமா இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் நெருப்பையே வாயில் போட்டுக்கொண்டு விழுங்கி விடுவார்கள். எரியும் பத்தியை சமீபத்தில் கொண்டு போனால் நெருப்பு பற்றி கொள்ளும்படி ஆவி புறப்பட்டு கொண்டிருக்கும் மிக்க உஷ்ணமான பதார்த்தங்களை அவர்கள் விரும்பி புதிப்பார்கள். சேம் பாயிண்ட் மறுபடியும். ஸோ பயங்கர உஷ்ணமா இருக்கும்போது நம்ம ஈஸியா எரியக்கூடிய அந்த வஸ்து அந்த உஷ்ணத்துக்கு பக்கம் கொண்டு போனாலே பத்திக்கும். அப்படின்னா அது எவ்வளவு ஹீட்டா இருந்தா இது அப்படியே நெருப்பு பத்தி எரியும் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஹீட்டா இருக்கக்கூடிய, அவ்வளவு உஷ்ணமா இருக்கக்கூடிய பதார்த்தங்களை தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காற்றையும் கீழே வீழ்த்தும்படியாகவும், சுழற்காற்றையும் கீழே வீழ்த்தும்படியாயும் கடற்பாறையின் குத்தை போலும் இருந்து கொண்டு காயமுண்டாக்காமல் அதிதீவிரமாய் நாக்கை துளைக்கும் காரம் நிறைந்துள்ள பதார்த்தங்களை, சுழற்காற்றையும் கீழே விழுத்தும்படியாகவும் அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு. சுழற்காற்று அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா எதுவுமே அந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இது எதுக்காக உதாரணம் சொல்லியிருக்காருன்னா, காரத்துக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்காரு. வேற எதுவுமே அந்த காரத்துக்கு முன்னாடி நிற்க முடியாத அளவிற்கு காரம் இருக்கும். சுழற்காற்றையும் வீழ்த்தும்படியாகவும் கடப்பாறையின் குத்தை போலும் இருந்து கொண்டு, கடப்பாறையின் குத்து, கடப்பாறை குத்துனா எப்படி இருக்கும் சரியா, அந்த அளவிற்கு காரம் மிக்கதாக இருக்கும் அப்படின்னு சேர்த்து கொண்டிருக்கோம். காயம் உண்டாக்காமல் அதிதீவிரமாக நாக்கை துறக்கும் காரம், ஆனா காயம் உண்டாக்கும். கடப்பாறை குத்து, சுழற்காற்று அந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது. அந்த காரத்தை சாப்பிடுறாங்க, ஆனா காயம் உண்டாக்கல. காயம் உண்டாக்கல என்னன்னா,
மனசுல வேற லெவல்ல பாதிப்பை ஏற்படுத்துது. உடம்புல நீங்க வாட்டுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கண்ணா பின்னான்னு நீங்க ருசியா இருக்குன்னு சாப்பிடுவீங்க, அது மனதை பாதிக்கின்றது, அது ரஜோகுணத்தை கொடுத்து விடுகிறது அப்படின்றதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். பதார்த்தங்களை அவர்கள் தின்பார்கள். சாம்பலை காட்டிலும் நிஷாரமாய் உள்ளும் புறமும் திரவமற்றதாக இருக்கும் பதார்த்தங்கள் அவர்களுக்கு மிக்க ருசிகரமாக இருக்கும். மூணாவது பாயிண்ட், மொத்தம் 3 பாயிண்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் புளிப்பு, காரம், உப்பு, கசப்பு, சரியா? நெக்ஸ்ட் பயங்கர ஹீட். அடுத்து முக்கியமா இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சாத்வீகத்துல என்ன பார்த்தோம்? தைலப்பசை உள்ளதாய், திரவம் மிக்கதாய். இது வந்து திரும்ப திரும்ப நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிட்டே இருந்தாங்க. இங்க அப்படியே உல்டா, லைக் முறுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதாவது திரவப்பசை, தைலப்பசை அப்படிங்கிறது சுத்தமா இல்லாம ட்ரையா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரஜசிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்றாங்க. சாம்பலை காட்டிலும் நிஸ்சாரமாய், சாம்பல் ஏதாவது இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது இல்லையா, அவ்வளோ ட்ரையா இருக்கும். அந்த மாதிரி உள்ளும் புறமும் திரவமற்றதாக இருக்கும் பதார்த்தங்களை அவர்களுக்கு மிக்க ருசிகரமாக இருக்கும். எந்த பதார்த்தத்தை சாப்பிடும் போது பல்லோடு பல் மோதிக்கொண்டு பற்கள் அரைபடுமோ அதை அவர்கள் வாயில் போட்டுக்கொண்டு சந்தோஷப்படுவார்கள். பல்லோடு பல் மோதிக்கொண்டு அரைபடுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி முறுக்கு வாயர்களை சாப்பிடும் போது அதை கடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பல்லும் சேர்ந்துதான் கிடைக்கும். இதே இது நீங்க வந்து சாஃப்டா இருக்கக்கூடியதை சாப்பிடும் போது நம்ம அவ்வளோ, உதாரணமா ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க உள்ள வைக்கிறீங்க, இப்ப கடிக்கும் போது என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படின்னு கடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா 2 பல்லும் சேர்ந்து வந்து அடிபடுது இல்லையா? பட் இதே இது நேற்று நம்ம சொன்ன அந்த சாத்விக ஆகாரங்கள்லாம் வந்து சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, தைல பசை உள்ளதாக இருக்கும். அப்படி கடிக்கும் போதே அப்படியே வந்து சாஃப்டா உள்ள போகுது. அப்ப நீங்க வந்து கடினமா ஃபோர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப பல்லோட பல் அரைபட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ட்ரை ஃபுட்ஸ் சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது கடினமா இருக்கு. ஸோ அதை அரைக்கிறதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. அப்ப பல்லோட பல் வந்து அது அரைபடுகின்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ரஜசிக் ஃபுட்ல சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல்லோடு பல் மோதிக்கொண்டு பற்கள் அரைபடுமோ அதை அவர்கள் வாயில் போட்டுக்கொண்டு சந்தோஷப்படுவார்கள். ஏற்கனவே மிக்க காரமான வஸ்துக்களோடு கடுகை சேர்த்து தின்னும் சமயத்தில் நாக்கிலும் வாயிலும் எரிச்சல் உண்டாகும்படியாக அவற்றை செய்து கொண்டு அவர்கள் தின்பார்கள். ஏற்கனவே காரமா இருக்கிறது பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா கடுகையும் சேர்த்துக்கிட்டு இன்னும் அதிக எரிச்சலை உண்டு பண்ணும்படியாக அவர்கள் தின்பார்கள். நெருப்பே தோல்விப்பட்டு பின்வாங்கும்படியாக காரமாக இருக்கும். மறுபடியும் காரத்தை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராஜரேட் பண்ணியா சொல்லியிருக்காங்க. நெருப்பே தோற்று போகும்படியாக காரமாக இருக்கும். ஆகாரங்கள் ராஜச குணமுள்ளவர்களுக்கு மிக்க ருசித்தவராக இருக்கும். இப்படி வாய் நிறையாதவையாகவும் நாக்கு விரிபிடித்து போகும்படி செய்து வைப்பவையாகவும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நெருப்பே என்று சொல்லும்படியாகவும் இருக்கும் ஆகாரங்களை அவர்கள் வயிற்றில் திணித்துக் கொள்வார்கள். நாக்குக்கு விரிபிடித்து போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நெருப்பை வந்து சாப்பிடணும் அப்படின்னா நாக்குக்கு விரிபிடிச்சாதான் நெருப்பை எல்லாம் போட்டு சாப்பிடவே முடியும் இல்லையா? அது நாங்க இங்க மகாராஷ்டிரால வந்து அதை கண் கூட பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு இடத்துல எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்கன்னு உட்காந்து வாயில வச்சா நெருப்பு வைக்கிற மாதிரியே தான் இருக்கு. இவர் சொல்றது அப்படியே வந்து பொருந்தோன்னே நான் சொல்லுவேன் நான், சரியா? அப்படியே நெருப்பு வச்சா எப்படி வந்து இருக்குமோ அந்த மாதிரி ஒரு காரத்தை சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி காரமான வஸ்துக்களை தின்றுவிட்டு கீழே விழுந்து புரண்டு கொண்டு அவர்கள் தண்ணீர் பாத்திரத்தை வாயில் சதா வைத்துக் கொண்டே இருப்பார்கள். குவைட் நேச்சுரலி, ஏன்னா அவ்வளவு காரம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேக்கப் பண்றதுக்காக தண்ணியை குடிச்சுட்டே தான் இருக்கணும். அதனால தண்ணி அதிகமா குடிச்சுட்டே இருப்பாங்களாம். இது ஆகாரம் உண்பதல்ல, விரிவிடித்து போய் தூங்கிக் கொண்டிருக்கும் வியாதி என்னும் பாம்பை கையால் தட்டி எழுப்புவதே ஆகும். அதுல நம்ம சாத்வீகத்துல என்ன பார்த்தோம்? அவனுக்கு எந்த வியாதியும் வராது சாத்வீக ஆகாரத்தை சாப்பிட்டான்னா அப்படின்னு சொன்னாரு. இங்க என்ன சொல்லிட்டாரு? இது ஆகாரமே இல்லடா, விரிபிடித்து போயிட்டு எல்லா வியாதியையும் வந்து உண்டு பண்ணுறதுக்காகவே சாப்பிடுற சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ரோகங்கள் ஒன்றோடொன்று போட்டி கொண்டு ஒரே காலத்தில் தேகத்தை வியாபித்துக் கொள்ளல் என்ற கேவல துக்கத்தையே ராஜசாகாரங்கள் பழித்து தரும். 1 2 இல்ல, எல்லா வியாதியும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து தாக்கும் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அப்படின்றதையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. இவ்விதம் ராஜச ஆகாரம் அதன் பரிணாமமும் விஸ்காரமாக நிரூபிக்க தீர்ந்தன. ஏ தனுந்தரா, இனி தாமச குணம் படைத்தவர்களுக்கு பிரியமாக இருக்கும் ஆகாரம் எதுவோ அதையும் நிரூபித்தேன். நீ மாத்திரம் மனத்தில் வெறுப்பு பாராட்டாமல் கேட்க வேண்டும்.
அதாவது தாமச ஆகாரத்தை சொல்லும் போது நம்ம மனசுக்கே வெறுப்பும் வந்துருமா, அவ்வளவு கேவலமா இருக்கும் போல. அதனால நீ வெறுப்பில்லாம கேள்ற, அதையும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தாமச ஆகாரத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கின்றார்.